என்ன யோசனை? ஓ, என்ன வீட்டை விட்டு எப்படி துரத்தலானா? நான் வேணா ஐடியா தரட்டுமா? என்ன கிண்டலா? சேச்சே, நான் சீரியஸா தான் கேக்குறேன். நீ இப்போ என்ன விஷயமா இங்க வந்த? அத மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. உன்னை இங்க இருந்து எப்படி துரத்தி அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆபீஸ்ல எங்க மேரேஜ செலிப்ரேட் பண்ணாங்க. அத நான் என் செல்போன்ல வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் காட்டலான்னு தான் வந்தேன். நாங்க எதுக்கு அத பாக்கணும்? ஒரு சந்தோஷம் தான். யாருக்கு? நமக்கு. எங்களுக்கு ஒன்னும் தேவையில்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சந்தோஷத்தை ஷேர் பண்ணா அது டபுள் ஆகும். வருத்தத்தை ஷேர் பண்ணா அது பாதி ஆகும். இந்த பிலாசபிலாம் எங்களுக்கு தேவையில்லை. உன் சந்தோஷம் உன்கிட்டயே இருக்கட்டும், எங்களோட வருத்தம் எங்ககிட்டயே இருக்கட்டும். ஏன் இப்படி பேசுறீங்க? வீடியோவை நான் உங்க செல்போனுக்கு அனுப்புறேன். ஜஸ்ட் பாருங்க. பிடிச்சா நீங்களும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே? பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி, நாங்க பாக்குறோம். எங்க 2 பேருக்கும் சூடா சூப் ரெடி பண்ணி கொண்டு வா போ. இதோ இப்பவே போய் சூடா சூப்பு வச்சு கொண்டு வரேன். அது வரைக்கும் வீடியோவை பாத்துட்டு இருங்க. ஓகே? போ போ. பாரு. அக்கா, நான் உயிரை பணையம் வச்சு தூக்கு போடுற மாதிரி நடிச்சு போராடி இந்த வீட்ல இருக்கேன். ஆனா இவ விஸ்வா மாமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இத பாக்க பாக்க எனக்கு வயிறு எரியுதுக்கா. கனகா, இவளை இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணுக்கா. இவள கதறி கதறி துடிக்க விடுக்கா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவ சூப்பு கொண்டு வரட்டும். நான் ஒரு பிளான் பண்றேன். பண்ணுக்கா. நான் உள்ள வரலாமா? இந்தாங்க சூப். குடிங்க. உப்பு காரம் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை பாத்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு துளசி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சூடா இருக்கிற இந்த சூப்பை கனகா மேல ஊத்த போறேன். கனகா வலியில அப்படியே அலறுவா. அத்தை மாமா எல்லாரும் ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்க. நீதான் கனகா மேல வேணும்னே சூப்பை ஊத்தி விட்டேன்னு உன் மேல பழிய போடுவோம். உடனே அத்தை மாமான்னு எல்லாருமே என்ன திட்டுவாங்க. எக்ஸலென்ட் ஐடியா ருத்ரா, சூப்பர். யாருக்கும் இப்படியெல்லாம் தோணவே தோணாது. ஆகட்டும் ஆகட்டும். சூடு ஆறதுக்குள்ள சீக்கிரமா கனகா முகத்துல அந்த சூப் எடுத்து ஊத்து. ஐயோ அக்கா, அக்கா வேண்டாம்க்கா. ஐயோ வேண்டாம்னா எப்படி கனகா? நான் திட்டு வாங்க வேண்டாமா? ருத்ரா நீ ஊத்து. ஆஹா அக்கா, வேண்டாம்க்கா வேண்டாம்க்கா. கனகா, இது ரொம்ப சூடாலாம் இருக்காது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இன்னைக்கு ஆபீஸ்ல போய் இவ ஆட்டம் போட்டு வந்திருக்கால, இவளுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாமா? அக்கா அக்கா, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுக்கா. கனகா, நான் சொல்றத கேளு. அக்கா, என்னால சூடெல்லாம் தாங்க முடியாதுக்கா, என்ன விட்டுருக்கா. ருத்ரா, அவதான் முடியாதுன்னு சொல்றால, விட்டுரு. வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு?
ஆ? காமெடியா இருக்கு. என்னடி கிண்டலா? ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் பாத்துடலாம். ஏய் துளசி, என்ன பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆசை. அதான் செல்போன்ல வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி இங்கதான் மறைச்சு வச்சுட்டு போனேன். இருங்க, என்னன்னு நான் வீடியோ காட்டுறேன். அக்கா, நான் உயிரை பணையம் வச்சு தூக்கு போடுற மாதிரி நடிச்சு போராடி இந்த வீட்ல இருக்கேன். ஆனா இவ விஸ்வா மாமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இத பாக்க பாக்க எனக்கு வயிறு எரியுதுக்கா. ஏய் துளசி, ஒழுங்கா அந்த வீடியோவை டெலீட் பண்ணுடி, இல்ல ஒண்ணு. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கனகா, கூல். ஜஸ்ட் 1 செகண்ட். விஸ்வாவுக்கும் பைரவி அம்மாக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு, ஏய் துளசி, அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஏய் துளசி, விளையாடாத கூட. யாரு? நானா? விதி விளையாடுதுமா, உங்க விதி விளையாடுது. இப்படியா நீங்க வந்து நீங்க 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கணும்? சூப்பர். இத வச்சு உங்க 2 பேரையும் பெண்டு கழட்டுறேன் பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இனி உங்க குடுமி என் கையில. ஒண்ணு நான் சொன்னதை கேட்டீங்கன்னா இந்த வீட்ல சகல வசதிகளோட இருக்கலாம், இல்லன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவேன், பாத்துக்கோங்க. உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். என்ன பண்ணலாம்? யோர் சாய்ஸ். இங்க பாரு, நீ சொல்றத நாங்க கேக்குறோம். இந்த வீடியோவை நீ யாருக்கும் அனுப்பிடாத. ஆமா துளசி, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். அப்படி வாங்க வழிக்கு போங்க. போய் கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வைங்க. அடுத்து என்ன வேலை செய்யணும்னு நான் வந்து சொல்றேன். போங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போறீங்களா இல்ல? ஏய் துளசி, துளசி அனுப்பாதே. அப்ப போங்க. போறோம் போறோம். அவ ரொம்ப ரொம்ப கிரிமினலா இருக்காக்கா. நமக்குள்ள பேசிட்டு இருந்தத நமக்கே தெரியாம செல்போனை மறைச்சு வச்சு வீடியோவை எடுத்து நம்மளையே மடக்கிட்டா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த கத்தியால அவள சதுக்கு சதுக்குன்னு குத்தணும் போல இருக்குக்கா. ஏய் இருடி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏன்கா, இந்த கத்தியால குத்துனா அவ சாக மாட்டாளா? வேற எப்படி அவளை சாகடிக்கிறது? ஏய் லூசு, இங்கேயும் எங்கேயாவது கேமராவை மறைச்சு வச்சிருக்க போறா. வாயை மூடிட்டு சும்மா இரு. நல்ல வேலைக்கா நீ சொன்ன.
அவ செஞ்சாலும் செய்வாக்கா. என்ன இங்கேயும் கேமராவை வச்சிடலாமா? வீடு பூராவும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு ராஜராஜன் அப்பா நேத்து தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு, செய்யலான்னு நானும் சொல்லிட்டேன். அது எனக்கும் ஒரு வகையில யூஸ் ஆகும்ல. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. இந்தாங்க முருங்கக்காய். இன்னைக்கு எல்லாமே முருங்கக்காய் தான். முருங்கக்காய் சாம்பாரு, முருங்கக்காய் காரக்குழம்பு, முருங்கக்காய் பொரியல், முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் பச்சடி, முருங்கக்காய் அவியல், முருங்கைக்கீரை பொரியல். மண்டையில முருங்கைக்காய் மரம் முளைக்க போகுது. என்ன ருத்ரா? ஒண்ணும் இல்ல, எல்லாமே நல்ல முருங்காயா இருக்குன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. எதுக்கு இவ்ளோ முருங்கக்கா? உனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லல, அதுக்குதான். புதுசா கல்யாணமானவங்க வீட்ல முருங்கைக்காய் தான் சமைப்பாங்க. கல்யாணம் ஆகாத உனக்கெல்லாம் இது புரியாது. சொல்றத செய். இத எப்படி செய்யறது? இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. சூசைட் பண்ற மாதிரி கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு டிராமா மட்டும் நல்லா பண்ண தெரியுதுல்ல, சமைக்க தெரியாதா? நாங்க இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஒண்ணும் சமைச்சதே இல்ல. கத்துக்கோ. இருக்கவே இருக்கு ஆன்லைன் வீடியோஸ், ஓபன் பண்ணி பாரு, எல்லாம் கத்து கொடுப்பாங்க. இவ்ளோ வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. ஓ அப்படியா? சரி. அக்கா, இரு, என்ன பண்ற? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த வீடியோவை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சென்ட் பண்ண போறேன். முக்கியமா பைரவி அம்மாக்கு. பொறு, அனுப்பிடாத. நாங்க சமைக்கிறோம். அது நல்லா டேஸ்டா இருக்கணும், புரியுதா? புரியுது. சீக்கிரம் ஆகட்டும். அக்கா, என்னடி பண்றது? இத பண்ணிதான் தொலைக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? பாத்துடி லூசு. அப்பாடா, முடிஞ்சது. அப்பா, அக்கா எல்லாமே வச்சாச்சு இல்ல? ஐயோ, என்ன விஸ்வா அப்படி பாக்குற? வீட்டுக்கு பக்கத்துல இருந்த முருங்கை மரம் திடீர்னு சாஞ்சிருச்சு. அதுல இருந்த முருங்கை காயையும் முருங்கை இலையையும் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு தான்
இப்படி பண்ணிட்டோம். சாப்பிடு. இதுல இரும்பு சத்து நிறைய இருக்கு, உடம்புக்கு நல்லது விஸ்வா. கனகா, நீ வந்து பரிமாறு. ஆ, விஸ்வா, வெளி உலகத்துக்கு நாம புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும். ம்? நானே உனக்கு பரிமாறேன், நீ சாப்பிடு. ம்? விஸ்வா, சாப்பிடு. விஸ்வா, சாப்பிடு. விஸ்வா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும். விஸ்வா, விஸ்வா, தொடச்சுக்கோ. அடி பாவி. ஏய், நீ பரிமாறின உடனே விஸ்வா மாமா சரியா சாப்பிடாம பாதியிலே எழுந்து போயிட்டாரு. ஹே லூசு, சீக்கிரமே யாரையாவது கல்யாணம் பண்ணு, அப்பதான் உனக்கு இதெல்லாம் புரியும். புருஷன் எப்பவுமே கொஞ்சம் சாப்பாட்டை வச்சுட்டு தான் போவாரு, அது பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம். என் விஸ்வாவுக்கு என் மேல பாசம் அதிகம்.